மூவி ஸ்னீக்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2024ல ரிலீஸ் ஆன அமெரிக்கன் ஃபிலிம் ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரியல் கில்லரை பத்தி 2018ல இருந்து 21 வரைக்கும் அங்க இருந்த சீரியல் கில்லர் அந்த கேஸை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படம் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லேடி கேக்குறாங்க, நீ சீரியல் கில்லரா அப்படின்னு ஒரு ஆள் கிட்ட கேக்குறாங்க. இந்த லேடியும் அந்த ஆளும் தான் ஹீரோ ஹீரோயின். சோ அந்த ஆள் சொல்றாரு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு. ஆனா திடீர்னு நம்ம காமிக்கிறாங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல அவர் ஏதோ அந்த பொண்ணு கழுத்து நெரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பயந்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. அவளோட ஒரு பக்கம் காதுல ப்ளீடிங் ஆகுது. அவ ஏதோ காட்டுக்குள்ள ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அப்பதான் நமக்கு லெட்டர் சீன்லாம் வருது. இந்த படம் ஒரு 6 சாப்டர்ஸ்ல இருக்கு. ஆனா நமக்கு ஒரு கோர்வையா காட்டல. ஃபர்ஸ்ட் சாப்டர் 3 காட்டுறாங்க. அதுல பார்த்தா அந்த ஹீரோயின் ஒரு ரெட் கலர் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஃபாஸ்டா போறா. அவளை துரத்திக்கிட்டே போறது நம்ம ஹீரோ. அவர் அப்படி கொக்கைன் எல்லாம் எடுத்து அப்படி ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே ஃபாஸ்டா ஓட்டுறாரு. இவ பயந்துகிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கா. அவர் அப்படியே ஓவரா ஸ்பீடா வராரு. கடைசியில என்ன பண்றாரு, அவர் அப்படியே வண்டியை நிறுத்திட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த காரை ஷூட் பண்றாரு. அண்ட் ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த ஷூட் பண்ண ஃபோர்ஸ்ல அந்த வண்டி அப்படியே தலைகீழ கவுந்துருது. உடனே இவர் என்ன பண்றாரு, வண்டியில இருந்து இறங்கி அவரை பிடிக்கிறதுக்காக போறாரு. அதுக்குள்ள அவ பக்கத்துல ஒரு எஸ்டேட் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு ஓடுறா. இவரும் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அவளுக்கு எங்க போறதுனே தெரியல. அந்த இடத்துல பார்த்தா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு ஓல்டு கப்பல் இருக்காங்க. ரொம்ப வயசாகி 70 இயர்ஸ் இருக்க மாதிரி. அந்த வீட்டுல ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறா. ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தா நமக்கு அந்த ஹீரோ துப்பாக்கியோட அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அவ ஏதாவது டப்பாக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ட்ரங்க் பெட்டி அந்த மாதிரி பெட்டி எல்லாம் பார்த்துட்டு வெளியவான்னு சொல்லிட்டு அவர் மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒன்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள அந்த லேடி இல்ல. அவர் அதனால என்னடா ஆள் இல்லைன்னு பாத்துட்டே போறாங்க. அப்படி போற சமயத்துல பார்த்தா அந்த வீட்டுல இருந்து ஒரு தாத்தா இறந்து கிடக்குறாரு. அவங்களும் ஷூட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. வீட்டுக்கு வெளியில போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா நிறைய அந்த ஃப்ரோசன் பண்ற சிக்கனோட பீஸ் எல்லாம் வெளியே கிடக்கு. அப்பதான் அந்த வீட்டுல ஏதோ ஃப்ரீசர் இருக்கு, அதுக்குள்ள சிக்கன் எல்லாம் வச்சிருப்பாங்க போல. அதை தூக்கி வெளியே போட்டிருக்காங்கன்னு தெரியுது. உடனே அவர் நினைக்கிறாரு, அப்ப அதை வச்சிருக்க அந்த ஃப்ரீசர்ல தான் யாரும் இருக்காங்கன்னு போய் பாக்குறாரு. வெளியே வந்துருன்றாங்க. எதுவுமே சவுண்டு கேட்கல. உடனே அந்த ஃப்ரீசர் சுடுறாரு. சுட்ட உடனே உள்ள இருந்து லேடி கத்துறது கேக்குது. இவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் தான் உள்ள படுத்துட்டு கத்துறாங்க. இவர் அவங்கள பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன் எங்க போகுதுன்னா இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுற மாதிரி ஒரு சீனுக்கு போகுது. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் அன்னைக்கு ஒரு நைட் தான் மீட் பண்ணிருக்காங்க. மீட் பண்ணி 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ். 2 பேரும் அப்பதான் நீ யாரு நான் யாருன்னு பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஹீரோயின் தான் சொல்றாங்களே இன்னைக்கு நம்ம நைட் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ என்கிட்ட சாஃப்டா நடந்துக்க கூடாது, நீ ஹார்டா தான் நடந்துக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல அந்த ஹீரோ சாஃப்டா நடந்துக்க கூடாது, நல்லா அடிக்கணும், பெயின்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த லேடி ஆப்போசிட்டா கேக்குது. இது இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ ரொம்ப வித்தியாசமான பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஆமா ஆக்சுவலா நீ என் கழுத்து நெரிச்சு கொல்ற அளவுக்கு இருக்கணும், எனக்கு அப்படியே மூச்சு முட்டணும், இந்த மாதிரி சித்திரவதைகள் பண்ணாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் நீ செய்வியா அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க. சோ அவன் சொல்றான், ஓகே என்னால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 2 பேரும் அந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்றாங்க. அந்த பொண்ணு சொல்றா, நான் நீ என்ன அடிக்கும் போதோ இல்ல கொடுமைப்படுத்தும் போது ஈவன் பெல்ட்ல கூட அடிக்கலாம், என்ன பண்ணாலுமே நான் கழுத்து நெரிச்சா கூட உங்ககிட்ட வேண்டாம் என்ன விட்டுருன்னு சொல்லுவேன். அப்படி சொன்னா நீ என்ன விட்டுறக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு இன்னும் வேணும்னு அர்த்தம். சோ நான் உங்ககிட்ட கெஞ்சுற மாதிரி ப்ளீஸ் என்னை விட்டுடு, நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் போக விடு அப்படிலாம் சொன்னா நீ என்ன விட்டுறக்கூடாது. ஆனா நீ எப்ப ஸ்டாப் பண்ணணும்னா நான் உன் பேரை சொல்லி மிஸ்டர் அப்படி சொல்லிட்டு சொன்னாதான் நீ இதை ஸ்டாப் பண்ணணும். அதான் நம்மளோட கோட் வேர்ட். மத்தபடி நான் எவ்வளவு கெஞ்சினாலும் நான் அழுதாலும் ஏங்க அழுதா கூட நீ தப்பா எடுத்து விட்டுறக்கூடாது, நீ என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணு வித்தியாசமா கேக்குறா. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இது வரைக்கும் மீட் பண்ண பொண்ணுங்களே நீ டிஃபரெண்டா இருக்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஹோட்டல் ரூம்ல அவரும் நடந்துக்கிறாரு. அவளோட கழுத்து போட்டு அப்படி நெரிக்கிறாரு. அவளுக்கு நிஜமாலே மூச்சு விட முடியாத அளவுக்கு அவ போறா. ஆனா இவர் விடுறதா இல்ல. இவரும் அதே மாதிரி கொலை பண்ற மாதிரி பண்றாரு. அவ நோ நான் தெரியாம கேட்டுட்டேன், கையெல்லாம் கழட்டி விடுங்க அப்படின்றா. ஏன்னா கை கால கட்டி போட்டிருக்காரு. அவரும் அப்படி கழுத்து நெரிச்சிட்டே இருக்காரு. கடைசியில ப்ளீஸ் மிஸ்டர் சொல்லிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டுறா. அப்படி சொன்னா ஓகே அவ போது சொல்றா போல இருக்கு, நிறுத்திட்டு கையெல்லாம் அவுத்து விடுறாரு. ஆனா இப்ப அவ சிரிக்கிறா, நீ ஏன் இப்ப கழட்டி விட்ட அப்படின்னு. நீ தானே என் பேரை சொன்ன அப்படின்னு கேட்டா, சும்மா நான் ஒரு பிரேக்காக தான் கேட்டேன், உண்மையாவே எனக்கு ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்தது, இது வரைக்கும் பழகினவங்களே நீ தான் பெஸ்ட், ஆக்சுவலா நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு இதுல நீ இன்னும் நல்லா கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு கேக்குறா. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப அவ என்ன சொல்றா, எனக்கு பிரேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த ட்ரக்ஸ் எடுத்து யூஸ் பண்றதுக்காக வரா. உடனே இவர் சொல்றாரு, எனக்கு ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பழக்கம் இல்ல, பண்றது இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்ல நீங்க பண்ணணும், ஏன்னா எனக்கு இருக்கு பர்த்டே அப்படி சொல்றா. என் பர்த்டேக்காக நீங்க ட்ரக்ஸ் இன்னைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சரி ஓகேன்னு அவர் ஒத்துக்கிறாரு. கொக்கைன் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி திரும்பி உட்காந்து பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவருக்கு மட்டும் வேற ஏதோ ஒண்ணு ஆட் பண்றா. 2 பேருமே சுவாசிக்கிறாங்க. அவருக்கு ஒரு ட்ரக் அண்ட் இவளுக்கு ஒரு ட்ரக் அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படி நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இன்னொன்னு காமிக்கிறாங்க. ஒருத்தர் இறந்து கடந்தார் இல்லையா, அவங்கள பத்தி காட்டுறாங்க. ஒரு வயசான 70 வயசு ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க. அதுல ஹஸ்பண்ட் ஜாலியா சூப்பரா சமைக்கிறாரு, ஒய்ஃப் அவங்களும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. சோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு கிராமத்துல பீஸ்ஃபுல்லா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஹீரோயின் அங்க வராங்க, யாராவது இருக்கீங்களா காப்பாத்துங்கன்னு மயக்கம் போட்டு விழ வராங்க. தனியா ஒரு இடத்துல இருக்கனால பயந்துட்டு இருக்காங்க, யாரும் தெரியல சொல்லிட்டு கரடி வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு கரடி ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா ஓபன் பண்ணா ஒரு பொண்ணு, அவ மயக்கம் போட்டு விழுந்தால காப்பாத்தி உள்ள கூட்டிட்டு போறாங்க. உடனே அவளுக்கு வந்து பசிக்குது ரொம்ப, இவங்க அழகா சமைச்சு வச்சிருக்காங்க, சூப்பரா சாப்பிடுறா. அவ காதுல வேற ரத்தம் வந்துட்டு இருக்கு, அதுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விடுறாங்க. உனக்கு என்ன ஆபத்து இருக்கு, நாங்க வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்றோம்ன்றாங்க. அவ அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு அங்க உட்கார போறா. ஆனா அந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்க, நீங்க உட்காரு, நான் உனக்கு மாத்திரை எடுத்துட்டு வரேன்னு மாடிக்கு போறாங்க. அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு கண்டிப்பா நம்ம போலீஸ் கால் பண்ணியே தீரணும் அப்படின்னு. இந்த பொண்ணு வேண்டாம், தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்கன்றா. பட் அவர் வந்து கால் பண்ண போனை எடுத்துடுறாரு. இப்ப இந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த வயசான தாத்தாவை கொண்டுடுறாங்க. சவுண்ட் வந்து மேல வந்து அந்த பாட்டி கேக்குது. உடனே கீழே வராங்க. கீழே வந்த உடனே சாரி, நான் வந்து பண்ணணும்னு நினைக்கல, ஆனா அவர் போலீஸ்க்கு போவேன் அதை கொண்டுட்டேன் அப்படின்னு கூலா சொல்றா. கூலா சொல்லிட்டு உங்களை கொலைப்பட நான் நினைக்கல, நீங்களே சொல்லுங்க உங்களை எதுல கட்டி போடட்டும் அப்படின்னு கேக்குறா. அப்ப அவங்க சொல்றாங்க பின்னாடி வந்து ஒரு தனியா ஷெட் மாதிரி இருக்கு, அதுல வந்து செயின்லாம் இருக்கு, நீ எடுத்து கையை கட்டி விட்டுரு அப்படின்றாங்க. நல்ல ஐடியா, முன்னாடி நடங்க சொல்லிட்டு துப்பாக்கியோட நடந்துகிட்டு இருக்கா. அந்த லேடியும் நடந்து போயிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் அந்த ஹீரோ வந்து அங்க ஓடி வரத பாக்குறா. திருப்பி ஓடி போய் ஒளிய போறா. அதுக்குள்ள அந்த லேடி என்ன பண்ணுது, வயசான லேடி எஸ்கேப் ஆயிடுது, எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்குது. இப்போ ஹீரோயின் வீட்டுக்குள்ள ஃபாஸ்டா போய் அவங்க அந்த ஃப்ரீசர்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து தேடுற வேலை நடக்குது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துட்டு போலியா சீன், அந்த தாத்தா செத்துருப்பாரு, அவர் தேடிட்டு இருப்பாரு, அது இங்கதான் நடக்குது. சோ இப்ப வந்து ரெண்டு பேரும் ட்ரக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த லேடி வந்து ரொம்ப திமிர் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. கொக்கைன் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து நார்மலா இருக்காரு. ஆனா அவரை வந்து இவர் டீஸ் பண்றா, ரொம்ப நக்கல் பண்றா, அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவருக்கு ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கு, எனக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சொக்குற மாதிரி இருக்கு அப்படிலாம் கேக்குறாங்க. இப்ப அவ சொல்றா, நான் உனக்கு கொடுத்தது வந்து கீட்டமைன், கொக்கைன் கொடுக்கல. அவர் அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டு அந்த ஹோட்டல் ரூமை விட்டு வெளியே போறாரு. ஆனா அவருக்கு மயக்கமா வருது, கீழே விழுந்துடுறாரு. இவன் என்ன பண்றா, போயிட்டு அவரை பிடிச்சி தரன்னு கொண்டு வந்து அவரை பெட்ல படுக்க வச்சிடறா. அவரை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்றா. கத்தி எடுத்து அவரோட செஸ்ட்ல எல்லாம் வந்து குத்தி குத்தி ஏதோ எழுத ஆரம்பிக்கிறா. இஎல்னு போடுறா, எலக்ட்ரிக் லேடி அம்மாவை, அவளுக்கு பட்ட பேர் அப்படியா. அவ எழுதுறா. அது வந்து அப்படியே குத்த குத்த அவருக்கு அப்படியே ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு. சும்மா ஒரு கர்ச்சி தொடச்சு அவ அப்படி குத்துறா. அவர் அந்த மாதிரி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவன் இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. அதுக்கு நடுவில் அவ என்ன பண்றா, அவ வந்து பாத்ரூம்குள்ள போயிட்டு அவரோட பேக் எல்லாம் செக் பண்றா. அப்படி செக் பண்ணும்போது பார்த்தா அவரோட போலீஸ் மேன் தெரியுது, பேட்ச் இருக்கு. அடக்கடவுளை ஒரு போலீஸ் கிட்ட போய் நம்ம பிரச்சனை பண்ணிட்டோமே, இருந்தாலும் அவ விடுறதால திரும்பவும் வந்து கண்டினியூ பண்றா. அவரை குத்திக்கிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு அந்த பிளட்டை வந்து பெருசாக்கிக்கிட்டு கடைசியில் அவரை வந்து மொத்தமா கொலை பண்ணி அப்படியே குத்தலாம் அப்படின்னு கத்தி எடுக்கிறா. ஆனா அவ அங்க போயிட்டு வரதுக்குள்ள அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர்கிட்ட ஒரு துப்பாக்கி இருந்திருக்கு, அவர் சாக்ஸ்ல வச்சிருக்காரு, அதை எடுத்து அவளை ஷூட் பண்ணிடுறாரு. அப்பதான் அவளுக்கு காதுல வந்து அந்த இன்ஜுரி ஏற்படுது, ஒரு காது காணாம போயிருது. இந்த இன்ஜுரி ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் துண்ட காண துணி கூட நான் ஓடுறா. ஆரம்பத்துல கேட்டிருப்பாரு, நீங்க ஒரு சீரியல் கில்லரா கேட்டிருப்பா. ஆனா இவதான் ஒரு சைக்கோ, ஒரு சீரியல் கில்லர், இந்த மாதிரி வெறி பிடிச்சு நடந்துக்கிற பொண்ணுன்னு தெரியுது. இவ வந்துட்டு அவர்கிட்ட துப்பாக்கி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக வேற வழி இல்லாம அங்க இருந்து இறங்கி அப்படியே வந்து இன்னர் வேர்ஸோட ஓடிக்கிட்டு இருக்கா ரோட்ல. அப்ப பார்த்தா பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அந்த கடைக்குள்ள போய் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்றா. காதுல இருந்து ரத்தம் வந்தோம்னா அவங்களும் பாவ பாக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஒருத்தவங்க போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப அவங்கள என்ன பண்றா, திரும்ப கத்தி எடுத்து குத்திடுறா. கொலை பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட உன் ட்ரெஸ் எனக்கு கழட்டி கூட, ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு உன் கார் சாவியை கூட சொல்லிட்டு கார் சாவி எடுத்துட்டு போயிடுறா. அதுதான் அந்த ரெட் கலர் ட்ரெஸ். அந்த ரெட் கலர் காரம் அந்த கடையில உள்ள பொண்ணோடுது. அதை எடுத்தா எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. இதே சமயத்துல ஹோட்டல் ரூம்ல இருந்த அவருக்கு வந்து மயக்கம் கொஞ்சம் தெரியுது. அவர் அங்கிருந்து எழும்பி வண்டி ஓடிட்டு அப்பதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வராரு. உனக்கு சாவடிக்கணும்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் தான் அந்த காட்டுக்குள்ள மாதிரி போறா, அந்த கப்பல்ஸ் வீட்டுக்கு போறா. அந்த கப்பல்ஸ்ல ஹஸ்பண்ட கொண்டுட்டா. சோ இது நம்ம பாத்துட்டோம். அண்ட் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து அவளை பிடிச்சிடுறாரு. அவ வந்துட்டு சாரி கேக்குறா. இப்ப வந்து அவர் ஷூட் பண்ணதுனால ஃப்ரீசர் பாக்ஸ்ல பண்ணும்போது அவ ஷோல்டர்லயும் அடிபட்டுருச்சு. அவளால எஸ்கேப் ஆகி ஓட முடியல. இவர் என்ன பண்றாரு, டக்குன்னு அவ கையை எடுத்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸோட அந்த ஹேண்ட் கஃப் போட்டு விட்டுறாரு. சோ அந்த ஹீரோயின் வந்து உள்ள மாட்டிக்கிட்டா. இவர் என்ன பண்றாரு, ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்றாரு, மத்த போலீஸ்க்கு, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். ஏன்னா இவரே போலீஸ்மேன், ஒருத்தர் கூட்டிட்டு ஹோட்டல் ரூமுக்கு போயிருக்காரு, இது மாதிரி நடந்திருக்கின்ற போது இவருக்கு பிரச்சனை ஆகும். அதனால வந்து அதுவும் ட்ரக்ஸ் அபியூஸ்ல வேற இருக்காரு. சோ அதனால நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்கேன், நீ வந்து சேரு அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் கிட்ட பேசுற, நீ எவ்வளவு ஒரு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒரு சைக்கோ பிடிச்ச பொம்பளையா இருக்கேன்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப அவ சொல்றா, ஆமா நான் ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கே தெரியறது இல்ல, ஆனா வந்து இதெல்லாம் பண்ண ஒரு கிக்கு மாதிரி இருக்கு, நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இருந்தாலும் நீ என்ன அடிக்கும் போது, குணப்படுத்தும் போது, நான் உன்னை குணப்படுத்தும் போதெல்லாம் எனக்கு உன்கிட்ட ஒரு லவ் ஏற்பட்டுச்சு. இது வரைக்கும் எவன்கிட்டயும் அப்படி ஏற்பட்டது இல்ல. உன்னை பார்த்து நான் அட்ராக்ட் ஆயிட்டேன். அது மாதிரி உனக்கு என்கிட்ட ஏதாவது ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேக்குறா. அவரும் வந்துட்டு ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவ சொல்றா, ஒரு சாங் அங்க பிளே ஆகுது. இந்த சாங் பிளே ஆகும்போது எப்ப கேட்டாலும் வாழ்க்கையில நீ என்னை பத்தி நினைச்சு பார்க்கணும், ஓகே அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஏதோ எமோஷனலா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கா. இவரும் அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல என்ன பண்றா, அவ அந்த கப்பல்ஸ் வச்சிருந்தாங்கல்ல, கரடி வந்து அடிச்சுக்கிறதுக்காக பியர் ஸ்ப்ரே, அதை வந்து கையில வச்சிட்டு இருக்கா. சோ இவர் மூஞ்சிலே அடிச்சு விட்டுறா. இவருக்கு அப்படியே கண்ணு வந்து எரிச்சல் ஆகுது. அந்த நேரத்துல அப்படியே தள்ளாடிட்டு பக்கத்துல போயிடுறாரு. பக்கத்துல போன உடனே கையில ஹேண்ட் கஃப் போட்டிருந்த பிறகும் அவரை பிடிச்சி இழுத்து அவர் தொண்டையை பிடிச்சி அப்படி ஒரு கடி கடிச்சு எடுக்கிறா. வாயில ஒரு துண்டு சதை வந்துருது. அவருக்கு அங்க இருக்க கரோட்டிட் ஆர்டரி அப்படியே உடஞ்சு அவருக்கு அப்படியே ஃபுல் பிளட் ப்ளீட் ஆகுது. வித்தின் 2 minutes அவர் இறந்து கீழே விழுந்துடுறாரு.
அதுக்குள்ள என்ன ஆகுது, இவருக்கு என்ன பண்ண தெரியல, கை வேற வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா வந்து அந்த ஹேண்ட்கஃபோட சாவி அவர் பேண்ட்ல இருக்கும், அது எடுக்க முடியல. ஏன்னா அவர் கீழே பொத்துன்னு விழுந்துட்டாரு, இவ வெளியே வந்துட்டா அந்த ஃப்ரீசர்ல இருந்து. பட் இழுத்து எடுக்க முடியல, ரொம்ப வெயிட்டா அவர் இருக்காரு. என்ன பண்ணே தெரியல. அதுக்குள்ள பார்த்தா அவர் கால் பண்ண அந்த போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஒரு லேடியும் ஒரு ஜென்னும் வந்திருக்காங்க. அவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே இவ என்ன பண்றா, அவளோட பேண்ட் எல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு யாரோ அவளை ரேப் பண்ண மாதிரி படுத்துட்டா. சோ அங்க வர அந்த பொண்ணு நினைக்கிறா, இந்த பொண்ணை வந்து இந்த ஆள் ரேப் பண்ணிருக்கான், அதுக்காக செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கொலை பண்ணிருக்கான்னு. அதே மாதிரி எழுப்பி கேட்கும்போது சொல்றா, நான் இந்த ஆள் கிட்ட லிஃப்ட் கேட்டேன், இவர் வந்து இந்த மாதிரி தேவையில்லாம இது இப்படி ஒரு தனி எடுத்து கொண்டு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம இவர் போலீஸ் அப்பதான் தெரியும், என்ன மிரட்டிங்க கூட்டிட்டு வந்து என்ன கையெல்லாம் கட்டி போட்டுட்டாரு, என்ன இந்த மாதிரி ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டாரு. நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வேற வழி இல்லாம நான் அவரை வந்து இந்த மாதிரி கடிச்சிட்டேன். ஆனா அவர் அதுக்கு முன்னாடி என்ன ஷூட் பண்ணி எனக்கு இன்ஜுரி ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழறா. பெண்களுக்கு இந்த நாட்டுல சேஃப்டியே இல்லை அந்த மாதிரிலாம். அப்போ அந்த இன்னொரு ஜென் போலீஸ் சொல்றாரு, நம்ம இவ சொல்ற கதையெல்லாம் அப்படி நம்ப கூடாது, நான் வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்றேன், ஆம்புலன்ஸ் வந்து அவளை கூட்டிட்டு போட்டு அதுக்கு வெயிட் பண்ணு, ஹேண்ட் கஃப்ல அவுக்காதுன்னு. ஆனா அந்த பொண்ணு சொல்றா, பெண்களை இப்படிதான் நீங்க எல்லாம் அவமானப்படுத்துவீங்க, பாவம் எப்படி இப்படி நிலவையில இருக்கா பாரு, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கஃப் அவுத்து விடுறேன் அப்படி சொல்லி அந்த செத்து போனவனோட பாக்கெட்ல அந்த சாவி எடுத்து ஹேண்ட் கஃப் ஓப்பன் பண்ணி விட்டுறா. ஆம்புலன்ஸ் எப்ப வர்றது, எப்ப கூட்டிட்டு போறது, வாங்க இப்பவே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்றா. வேற வழி இல்லாம அந்த போலீஸ் மேனும் சேர்ந்து இவளை கூட்டிட்டு ஜீப்ல வச்சு கொண்டு போறாங்க. அப்படி போயிட்டே இருக்க வழியில பார்த்தா பாட்டியம்மா அவங்க ஓடி வராங்க. போலீஸ் வண்டியை பார்த்த உடனே, நிறுத்துங்க நிறுத்துங்க, நான் ஒரு விஷயம் சொல்லணும், ஒருத்தி என் புருஷனை கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே ஷாக்கா அவங்க நிறுத்துறாங்க. இவன் என்ன பண்ற, கையில துப்பாக்கி வச்சிருக்கா, அந்த செத்து போன போலீஸ்காரோட துப்பாக்கி எடுத்து வச்சுட்டா. இவ அதை எடுத்து சுட்டுறா அவங்கள. இதை இந்த ரெண்டு பேருமே எதிர்பார்க்கல. ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்க அந்த போலீஸ் மேனும் அந்த லேடி போலீஸும் எதிர்பார்க்கல. அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க. அவன் என்ன பண்றா, துப்பாக்கி எடுத்து அவங்கள பார்த்துட்டு, உங்க மண்டையும் செதறிடும், உங்க பாக்கெட்ல பிஸ்டல் எடுத்துட்டு கொடுங்க அப்படின்னு கேக்குறா. வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க. அப்ப அந்த லேடி போலீஸ் கிட்ட மரியாதை இறங்கி ஓடிடுன்றாங்க, இவன் கிட்ட வண்டியை ஓட்டுன்னு. சோ இந்த லேடி போலீஸ் பண்ண தப்புனால இப்போ இவர் மாட்டிக்கிட்டாரு. வண்டியை ஓட்டுங்க சொல்லிட்டு இவ்வளவு யோசிச்சுட்டே இருக்கா, எங்க போய் எஸ்கேப் ஆகலாம்னு யோசிச்சுட்டே போறா. அப்படி அவன் சொல்றான், எதுவும் நீ தப்பா முடிவு எடுக்காத, நம்ம ரிலாக்ஸ்டா பேசலாம் அப்படிலாம் சொல்றான். அதெல்லாம் கேட்காம அவ போயிட்டே இருக்கா. அப்புறம் அவளுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல, அவ வண்டி எங்க நிறுத்து அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அந்த ஜென் போலீஸையும் கொலை பண்ணிடுறா. அங்க இருந்து இறங்கிடுறா. இறங்கிட்டு அப்படியே போகும்போது ரோட்ல வந்து அப்படியே முடியாத மாதிரி படுத்துக்கிறா. இப்போ ஒரு வண்டி வருது, அது ஒரு லேடி ஓட்டிட்டு வராங்க. இவன் அப்படியே ஹெல்ப் ஹெல்ப்னு நடிக்கிறா நம்ம ஹீரோயின். அந்த வண்டி ஓட்டுறது ஒரு நார்மல் லேடி. அவ இறங்கி வரா. என்னாச்சு உனக்கு, என்னாச்சு உனக்கு, என்ன ப்ளீடிங்லாம் ஆயிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறா. வண்டி ஓட்டிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, அந்த லேடி வந்து வண்டி ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கா. ஆனா இப்ப அவளும் வந்து போலீஸ்க்கு கால் பண்றா, பிளஸ் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, போலீஸ்க்குலாம் போறா அப்படின்னு சொல்லிட்டு இவளை சுட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்றா. முடிவு பண்ணிட்டு கையில இருக்க கன் எடுத்து சுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இவளுக்கு என்னன்னா, இவளுக்கு வந்து ஏன் கொலை பண்றோன்னு ஒரு ரீசன் கிடையாது, சும்மா கில் பண்றது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு ரீசனே கிடையாது. அப்ப துப்பாக்கியை வந்து பாக்கெட்ல எடுக்க ட்ரை பண்ணும்போது நம்ம வண்டி ஓட்டுறாங்கல்ல லேடி, அவங்க அதை கவனிச்சிடுறாங்க. அவ துப்பாக்கி வச்சிருக்கான போது அவங்க கிட்டயும் துப்பாக்கி இருக்கு, டக்குன்னு எடுத்து ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணிடுறாங்க. சோ நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வந்து அவங்களோட அப்டமன்லயும் பட்டுருது. ஆல்ரெடி வந்து ஷோல்டர்ல பட்டிருந்துச்சு, இப்ப அப்டமன்லயும் பட்டுருது. நிறைய பிளட் லாஸ் ஆகுது. அவங்க அப்படியே அடுத்து அந்த துப்பாக்கி வச்சு கொலை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா அவங்களால கொலை பண்ற அளவுக்கு கூட தெம்பு இல்ல. நம்ம அந்த லேடி வந்து வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி. இவன் நம்ம ஹீரோயின் அப்படியே அன்கான்சியஸ் ஆகி அந்த கார்லயே இறந்து போயிடுறாங்க. சோ இதோட படம் முடியுது. படத்தை ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம கெட்டவனா வந்து நம்ம ஹீரோ தான் நினைச்சிருப்போம். ஏன்னா அந்த ஹோட்டல் ரூம்ல அவ கழுத்து நெரிச்சிக்கிட்டு இருக்கதோ, அவ கவலைப்படுறதே பார்ப்போம். அப்புறம் தான் தெரியுது இவதான் அப்படி நெரிக்க சொன்னா, என்ன நல்லா கொடுமைப்படுத்து, எனக்கு நிறைய பெயின்ஃபுல்லா இருக்கணும்னு கேட்டிருந்தா அப்படின்னு தெரியுது. கடைசியில பார்த்தா அவ ட்ரக்ஸும் எல்லாம் மாத்தி வச்சு அவதான் ஒரு கொலை பண்ற லேடியா இருந்திருக்கா. அவளுக்கு பேர் எலக்ட்ரிக் லேடின்னு ஒரு சீரியல் கில்லர் பேர் கொடுத்திருக்காங்க. ஒரு ஊர்லயும் போயிட்டு இப்படிதான் நிறைய பேர் அவ கொலை பண்ணிட்டு இருக்கா. சோ ஒரு லேடி சீரியல் கில்லரை பத்தின படம் இது. சோ அவ ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியாது, இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா இப்பதான் வந்து ஒரு போலீஸ்கார கிட்ட போய் அவரோட வேலையை காட்டவும், அவர் அழகா வந்து கன் வச்சு ஷூட் பண்ணனால அவ இப்படி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி கடைசியில அவரோட உயிரே போயிடுச்சு. சோ ரொம்பவே வித்தியாசமான ஒரு படமா இது இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவியோட சீக்கிரம் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.